जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारपक्षितम् उमासुतं सोगविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गज आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லாரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துருக்கு. இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துருக்கு. அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குமா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், பெங்களூரில் இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா? வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா, இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே நிறைய உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க. சுவாமி, அதாவது எனக்கு வர முதல் மெசேஜே என்ன தெரியுமா சொல்கிறீங்க? சுவாமி வணக்கம், ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்னு, நான் இந்த நெக்ஸ்ட் ஜெனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்ன, அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே அதில் முக்கியம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது, இதில் சாலை விபத்தெல்லாம் இருக்குது, சில பேருக்கு சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, இந்த சொத்து விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு எப்படி இருக்குது? உங்களை யாராலும் பிடிக்க முடியாத ஆண்டு. கும்பராசிக்கு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. உங்களை யாராலையும் இனிமேல் டச் பண்ண முடியாது, அந்தளவுக்கு இனிமேல் இருப்பீங்க. ஏன்னா வாங்காத, தயவு செய்து மன்னிக்கணும், வாங்காத அடி கிடையாது, செருப்படி கிடையாது, அந்த அளவுக்கு வாங்கியாச்சு, பிரச்சனைகள் இல்லை, அந்த அளவுக்கு வாங்கியாச்சு. என்னடா நமக்கு இவ்வளோ ஒரு சோதனைகள்னு அந்த அளவுக்கு போகிற வரவெல்லாம் நம்மளை பேசிட்டு போகிற சதய நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, அதே போல் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவ்வளோ அடி வாங்கியாச்சு. ஆனாலுமே நமக்கு சில நேரத்தில் நம்மளுடைய நல்ல மனசு, நம்ம நல்லது நினைக்கிறோம், ஆனால் அடுத்தவங்க அந்த மாதிரி நம்மளை பார்த்து நல்லது நினைக்க மாட்டேங்கிறாங்களே. சதய நட்சத்திரம்லாம் பாவம் செஞ்ச நட்சத்திரமா சொல்லுங்கள்? அவிட்ட நட்சத்திரம்லாம் நான் பாவமாக செஞ்சாங்க? புரட்டாதி நட்சத்திரமாவது தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த 2 நட்சத்திரம் மாட்டுன்னுல மாட்டியிருக்காங்க, செம்மையாக மாட்டியிருந்தாங்களே. அப்போ 2026ஆம் ஆண்டு நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி அடிக்க வேண்டாமா? அதாவது அதுக்கு தான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய ஆளுமை பிரகாசிக்கும், சமூகத்தில் மரியாதை உயரும், உங்களை யாராலும் பிடிக்க முடியாத ஒரு ஆண்டாக அமையும். ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி, நான் மறக்க மாட்டேன்டா, வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, செய்வீங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் உண்டு. அதே போல் பணவரவு, ஆனால் நல்ல மாற்றங்கள், சரியாக ஹேண்டில் பண்ணாவிட்டால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் சில விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் எப்படி வரும்னே தெரியாது. கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க, யாரை எங்கே எப்படி வைக்கணும், என்ன பாருங்களேன், நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கை நீட்டினா எவ்வளோ தூரமோ அந்த தூரத்தில் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நல்லா வருவீங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. அது யாராக மனைவியாக இருந்தால் கூட சரிங்க, வேணாங்க, என்ன எப்படி எந்த விஷயத்தில் நம்பணுமோ அந்த விஷயத்தில் நம்புங்க. ஏன்னா
அந்த அளவுக்கு நிறையா பெண்ணால் கூட நம்பிக்கை துரோகம் நிறையா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெளிச்சமான வெற்றி, நிறைய வெற்றிகள் இருக்கும், தொழில் விரிவாகும், குடும்ப ஆதரவு, கௌரவம் பெரும் ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவான விஷயம் நான் சொல்லிடுறேன். February மார்ச்சில் ஒரு ஆக்சிடென்ட் அலர்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சீட்டிங் சான்சஸ் நிறையா இருக்குது. நண்பர்கள் சீட் பண்ணுறதுக்கு நன்னா பேசி 10 லட்ச ரூபா பிடிக்குன்னு போயிடுவான், ஜாக்கிரதையாக இருங்க. பணம் வீண் செலவு, ஜாக்கிரதை. இந்த விஷயம் கண்டிப்பாக உண்டு, கவனமாக இருங்க. ஒர்க்கு பிஸ்னஸில் எடுத்தோன்னா ஜனவரி டு ஏப்ரல் நல்ல growth இருக்கும். கூட்டு தொழிலில் சண்டைகள் வரலாம். டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க. வந்து சண்டை போட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி டாக்குமெண்ட்டை பிடிக்கிட்டு போகிறது, பிரச்சனை பண்ணுறது, கவனமாக இருங்க. அக்டோபரில் சில பேருக்கு ஃபாரின் சார்ஜஸ் டீல் பாசிபிள் ஆகும். ஃபேமிலி எடுத்தோன்னா குடும்பத்தில் ஹார்மோனி நல்லா இருக்கும். மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் தம்பதியருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மே ஜூன்லலாம் பிரியறதுக்கான வாய்ப்பு. மே ஜூனில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதோ, நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன், நீ எனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேண்டாம், சண்டை போடுறதோ, இதெல்லாம் உண்டு, கவனமாக இருங்க. அதே போல் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ ரீசால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். சிங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ப்ரப்போசல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போயும் தான் எல்லாம் ப்ரப்போசல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு தான் சிங்கிளாக இருக்கிறது? ப்ரப்போசல் பண்ணி பார்ப்போம், வந்தால் மழை, போனால் சரி பார்த்துக்கலாம், ப்ரப்போசல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு அது நல்லபடியாக முடிஞ்சால் நல்லது, வாழ்த்துக்கள். அதே போல் Februaryயில் இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. ஜூலை மாதத்தில் ஜூலை டு நவம்பரில் சொத்து வாங்க நல்ல நேரம். பணவரவு அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். உயர்கல்வி சாதகமான நேரம், ஆர்வம் அதிகரித்திருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும். கோர்ட்டு கேசஸ்லாம் வந்து Februaryயில் ரிஸ்க் அதிகம். ஜூன் ஜூலையில் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூ, ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். 2 வீலர்லாம் கவனமாக போங்க, கவனமாக நெடுந்தூர பயணங்கள்லாம் கவனமாக போயிட்டு வாங்க. ஐ ஸ்ட்ரெயின், கொலஸ்ட்ரால், லெக் பெயின் இதெல்லாம் உண்டு. அதே போல் எப்போவுமே வாக்கிங் போகிறது ஒரு 20 நிமிஷம் போகிறதையாவது வச்சுக்கோங்க. அவாய்டு நைட் டிரைவிங். ஸோ கும்பராசி பொறுத்தளவுக்கு குற்றாலநாதர் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது. திருவானைக்காவல் சனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல் நேரம் கிடைக்கும்பொழுது முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆறுபடை வீடுல ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கிட்ட இருக்குது, எங்கேனா கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு முருகன் கோவில் வழிபாடு, ஷட்கோண தீப வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ப்ளூ கலர் அதிர்ஷ்டமாக இருக்கும். எப்போதுமே சிவாலயத்துக்கு போனீங்கன்னா 5 தீபம் ஏற்றுங்க. விநாயகருக்கு ஒரு தீபம், முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம், சுவாமி அம்பாளுக்கு ஒரு தீபம், நந்திக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்கள். சுபம், வாழ்க வளமுடன்.